சம்பளம்ன்றது அந்த மக்களுக்கு இப்போதான் அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு. உங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆகுதுன்றதுக்காண்டி இதில் தடுக்க முனைகிறீர்களா, அல்லது இதை நீங்கள் தான் பெற்றுக் கொடுத்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் தலை தோங்கி நிற்க வேண்டும் என்று பாதை வீதிகள் புனரமைப்புகள் சொல்லி ஒதுக்குற நிதிகளை நீங்கள் தான் கொள்ளையடிக்கின்றீர்கள். சரியான முறையில் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை செய்து கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். ஜீவன் தொண்டமான், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், மனோகணேசன் போன்ற இந்த மலையகவாழ் மக்கள்ற விடிவுக்கான பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள், என்னுடைய தமிழ் மக்கள்ற கேள்வி என்று கூட சொல்லலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி இல்லாமல் அங்கு வாழ்கின்ற என்னுடைய தமிழ் மக்கள்ற கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் எதற்காக அரசியல் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டீர்கள்? எதற்காக? மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும், அவர்கள விடிவுக்காகவும், அவர்களுடைய உரிமைக்காகவும், அவர்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்காக நீங்கள் அரசிட்ட கொண்டே சேர்க்க வேண்டிய விடயங்களை சேர்த்து அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய விடயங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீங்க. ஓமோ இல்லையோ, உங்களுடைய பதில் அப்படி தான் வரும். அப்போ மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் மக்களோட நன்மை தான் உங்களுக்கு கருத்தில் இருக்கணுமே தவிர உங்களோட வாழ்வும் உங்களோட நன்மை உங்களுக்கு கருத்தில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அங்கு வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்டி கொடுக்க அடிப்படை வசதி தேவை என்று சொல்லி நீங்கள் அரசாங்கத்தோடு சண்டை பிடிக்கிறதுக்கு தான் பாராளுமன்றம் போனீர்கள். அப்போ அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் அதை தரும்போது நீங்கள் தான் எதிர்த்து நிற்கிறீர்கள். என்ன காரணம் என்று சொல்லி எனக்கும் தெரியல, அங்கு வாழ்கின்ற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தெரியல. கல்வி ரீதியாக நீங்கள் தான் எதிர்த்து நிற்கிறீர்கள். பாதை வீதிகள் புனரமைப்புக்கு சொல்லி ஒதுக்குற நிதிகளை நீங்கள் தான் கொள்ளையடிக்கின்றீர்கள். போக்குவரத்துக்கு கொடுக்குற பஸ்ஸுகளோ வாகனங்களையோ நிதிகளையோ நீங்கள் தான் எல்லாரும் பிரித்து ஆட்டையை போடுறீங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிதாக இந்த சம்பள பிரச்சனை, அதாவது சம்பளம்ன்றது அந்த மக்களுக்கு இப்போ தான் அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்குது. கடந்த காலம் ரணில் ஆட்சியில் கூட அது கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவான டைமில் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதை நாங்கள் ஜனவரியிலேருந்து செய்வோம் ஒன்று நிற்கல, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை தடுக்கிறீங்கள். அப்போ பிரதிநிதியண்டா என்ன? அவங்களுக்கு தேவையானவற்றை அரசிடம் சண்டை போட்டு பெற்றுக் கொடுப்பவர்கள், அரசு கொடுப்பதை தடுப்பவர்கள் அல்ல. அப்போ இவ்வாறு நீங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? இதில் பல கேள்விகள் எழும்போது உங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆகுதுன்றதுக்காண்டி இதில் தடுக்க முனைகிறீர்களா, அல்லது இதை நீங்கள் தான் பெற்றுக் கொடுத்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் தலை தோங்கி நிற்க வேண்டும் என்று நீங்கள் இவ்வாறு அதை தடை செய்ய ஆசைப்படுகிறீர்களா, அல்லது தற்போது இருக்கிற ஆட்சியில் இருக்க அரசு கொடுக்கக்கூடாது, அதை தவிர்த்து வேறு எதுவும் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? ஒன்றுமா புரியல. இது மக்களோட கேள்வியா? அரசியல் ரீதியாக நானாரும் தூண்டிவிட்டு கதைக்கிறேன் இல்லை, இது மக்களோட கேள்வி. இப்போ ஜீவன் தொண்டமான், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், மனோகரன் நீங்கள் காலம் காலமாக பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். பாராளுமன்றத்துக்கு மக்கள் உங்களை அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் இதுவரை காலமும் அங்கிருந்த சிங்கள ஆட்சியாளரிடமிருந்து எதையும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. அந்த மக்களை இவ்வளவு காலம் பேக்காட்டி கொண்டு இருந்த நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்க அரசு அதை செய்யும் போது ஏன் தடுக்கின்றீர்கள்? உங்களால் இதுக்கு பதில் தர முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அங்கே ஒரு அரசியல் லாபம் தேடுறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறீர்கள். அதாவது அரசியலில் அங்கே ஒரு தளம்பல் இருந்தால் மட்டுமே உங்களால் வாழ முடியும். சரியான முறையில் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை செய்து கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றது. இதுதான் உண்மை. இல்லை என்றால் என்னுடைய கேள்விகளுக்கு அல்லது அங்கு வாழ்கின்ற என்னுடைய தமிழ் சொந்தங்கள கேள்விகளுக்கு அல்லது மன குமுறல்களுக்கு உங்களுடைய பதில் என்ன?